லங்காவியில் இந்து சமய புனித சின்னமான திரிசூலத்தை அவமதித்த குற்றத்திற்காக காவல்துறையினரால் தேடப்பட்டு வரும் தமீம்தாரி எனும் ஆடவர் தற்போது வெளிநாட்டில் இருந்தாலும் தன்னுடைய புதிய முகநூல் பக்கத்தின் மூலமாக தொடர்ந்து இந்து மக்களுக்கு எதிரான கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார். புக்கிட் மெர்தாஜாம் கோயிலில் நடத்தப்பட்ட சிறப்பு வழிபாட்டின் போது சாலை போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதாகவும், மருத்துவ வாகனங்கள் நெரிசலில் சிக்கியிருக்கும்படியான காணொலிகளை பதிவேற்றி இது சண்டை செய்யும் நேரம் என்றும் கருத்து தெரிவித்துள்ளார். மேலும் தமான் ரவாங் படனாவில் உள்ள ஸ்ரீ உச்சிமலை முனீஸ்வரன் ஆலயத்தை கடந்த பிப்ரவரி 12ஆம் தேதி அதிகாலை மர்ம கும்பல் கனரக வாகனத்தை கொண்டு இடித்தது தொடர்பான காணொலியை பகிர்ந்து தம்முடைய கனரக வாகனத்தை காவல்துறை பறிமுதல் செய்திருப்பதாக தெரிவித்துள்ளார். பிப்ரவரி 12ஆம் தேதி ஸ்ரீ உச்சிமலை முனீஸ்வரன் ஆலயத்தை இடித்ததற்காக தமீம்தாரி உட்பட 4வரை காவல்துறை கைது செய்து அதன் பின்னர் நீதிமன்றம் அவரை ஜாமீனில் விடுதலை செய்தது. ஜாமீனில் வெளியே வந்த தமீம்தாரி தொடர்ந்து கோயில்களுக்கு எதிராக பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்த நிலையில் லங்காவியில் அமைந்திருந்த ஸ்ரீ மகா முனீஸ்வரர் கோயில் வாசலில் இருந்த திரிசூலத்தை காலால் மிதித்து சேதப்படுத்தினார். இந்த குற்றத்திற்காக காவல்துறை அவரை தேடி வந்த நிலையில் தாய்லாந்து நாட்டுக்கு தப்பிச் சென்ற தமீம்தாரி அங்கிருந்து சவுதியின் ரியாத் நகரில் புனித யாத்திரையில் இருப்பதாக தனது சமூக வலைதளத்தின் மூலமாக தெரிவித்தார். இதனை அடுத்து அவரை கைது செய்யும் நடவடிக்கையை மேலும் விரிவுபடுத்தும்படியும் மே 15ஆம் தேதிக்குள் தமீம்தாரி நீதிமன்றத்தில் ஆஜராகும்படியும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மாணவிகள் இருவர் சாலையில் நடந்து செல்லும் போது கருப்பு நிற வாகனம் ஒன்று அந்த மாணவிகளை அச்சுறுத்தும்படியாகவும் அவர்கள் இருவரும் பயந்து ஓடும்படியாகவும் இடம்பெற்ற காணொளி சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து சம்பந்தப்பட்ட வாகனமோட்டியை காவல்துறை கைது செய்திருப்பதாக ஜொகூர் பாரு வடக்கு மாகாண காவல்துறை தலைவர் ராடின் ரம்லான் ராடின் தாகா தெரிவித்துள்ளார். இது தொடர்பான காணொளி சமூக வலைதளங்களில் பரவிய நிலையில் பாதிக்கப்பட்ட 10 வயது மற்றும் 12 வயதுடைய 2 மாணவிகளின் பெற்றோர்களும் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததாகவும், இச்சம்பவம் நேற்று நண்பகல் 1 மணி அளவில் அந்த மாணவிகள் பள்ளி முடிந்து வீடு திரும்பும் போது நிகழ்ந்ததாகவும் ராடின் தெரிவித்தார். சாலையின் நடுவே நின்று கொண்டிருந்த கருப்பு நிற ஹோண்டா அக்கார்ட் வாகனத்தில் இருந்த ஆடவர் ஒருவர் அவ்விரு மாணவிகளிடம் கழிப்பறை எங்கு இருக்கிறது என கேட்டதாகவும், உடனே தகாத செய்கைகளை புரிந்ததும் அம்மாணவிகள் அந்த இடத்தை விட்டு ஓடியதாகவும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட 54 வயதான ஹோண்டா அக்கார்ட் வாகனமோட்டி மேலதிக விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக ராடின் ரம்லான் ராடின் தாகா தெரிவித்தார். அரசு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடமிருந்து அதிகாரப்பூர்வ ஒப்புதலை பெற்றதை தொடர்ந்து மேக்சிம் இ ஹெயிலிங் தளம் இப்போது நாடு முழுவதும் சட்டப்பூர்வமாக இயங்கி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தங்கள் நிறுவனம் செல்லுபடியாகும் உரிமத்தை பெற்றுள்ளதாகவும், போக்குவரத்து அமைச்சு, சாலை போக்குவரத்து துறை, நில பொது போக்குவரத்து முகமை மற்றும் வர்த்தக வாகன உரிம வாரியம் ஆகியவற்றால் விதிக்கப்பட்ட ஒழுங்குமுறை தேவைகளுக்கு இணங்கி உள்ளதாகவும் மேக்சிம் மலேசியாவின் இயக்குனர் ஹஸ்வான் மஸ்லி தெரிவித்தார். அனைத்து மேக்சிம் ஓட்டுநர்களும் பொது சேவை வாகன உரிமம், இ ஹெயிலிங் வாகன அனுமதி மற்றும் காப்பீடு வைத்திருக்க வேண்டும் என்றும் ஹஸ்வான் கூறினார். பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக அவர்களின் வாகனங்கள் கணினிமயமாக்கப்பட்ட வாகன ஆய்வு மையத்தின் சோதனையிலும் தேர்ச்சி பெற வேண்டும் என்று அவர் கூறினார். மேக்சிம் குறிப்பாக கிராமப்புறங்களில் போக்குவரத்துக்கான அணுகலை மேம்படுத்தி உள்ளது என்றும், உள்ளூர் ஓட்டுநர்களுக்கு உரிய வருமான வாய்ப்புகளை வழங்கி உள்ளூர் பொருளாதாரத்தை ஆதரிப்பதாகவும் அவர் கூறினார். மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு கட்டணங்கள் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுதிகளில் பெண்களுக்கான பயணம் போன்ற சிறப்பு அம்சங்களையும் இது வழங்குகிறது. மத்திய கிழக்கில் தொடரும் மோதல் அப்பகுதியின் முக்கிய விமான போக்குவரத்து நுழைவாயில்களை சீர்குலைத்து வருவதால் கோலாலம்பூர் சர்வதேச விமான நிலையம் ஒரு டிரான்சிட் மையமாக தனது பங்கை வலுப்படுத்திக் கொள்ள ஒரு வாய்ப்பு இருப்பதாக மலேசிய விமான போக்குவரத்து குழுமமான MAG தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கில் உள்ள பாரம்பரிய டிரான்சிட் மையங்களில் ஏற்பட்ட செயல்பாட்டு சீர்குலைவுகளால் பாதிக்கப்பட்ட பயணிகளை ஈர்ப்பதற்கு இந்த நெருக்கடி தென்கிழக்கு ஆசிய விமான நிலையங்களுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி உள்ளது என்று குழுமத்தின் தலைமைச் செயல் அதிகாரி நசாருடின் பகார் தெரிவித்தார். நமக்கு கிடைத்துள்ள இந்த வாய்ப்பை கொண்டு
கோலாலம்பூர் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து உலகின் பிற பகுதிகளுக்கான இணைப்பை மேம்படுத்துவதை உறுதி செய்வோம் என்று அவர் இன்று நடைபெற்ற MAGயின் 2025 மறு ஆய்வு விளக்க கூட்டத்தில் இதனை தெரிவித்தார். மத்திய கிழக்கில் வான்வெளி மூடல்கள் மற்றும் சீர்குலைவுகளால் ஏற்படும் மாறிவரும் பயண போக்குகளை பயன்படுத்திக் கொள்ள குழுமம் வழித்தடங்களையும் விமானங்களின் எண்ணிக்கையையும் மறு ஆய்வு செய்து சரி செய்யும் என்று அவர் கூறினார். இந்த மோதல் விமான நிறுவனங்களை விமானங்களின் வழித்தடங்களை மாற்றவும் பயண நேரத்தை நீட்டிக்கவும் சில சேவைகளை நிறுத்தி வைக்கவும் கட்டாயப்படுத்தியுள்ளது. அதே நேரத்தில் பொதுவாக வளைகுடா மையங்கள் வழியாக பயணிக்கும் பயணிகளின் ஓட்டத்தையும் இது பாதித்துள்ளது. பயணிகள் மாற்று போக்குவரத்து வழிகளை அதிக அளவில் நாடுவதால் சில நீண்ட தூர வழித்தடங்களில், குறிப்பாக கிழக்கு நோக்கிய மற்றும் மேற்கு நோக்கிய பயணங்களை இணைக்கும் வழித்தடங்களில் தேவை அதிகரித்துள்ளதாக MAG தெரிவித்துள்ளது. நேற்று பாயான் லெப்பாஸில் கார் மோதியதில் 71 வயது முதியவர் ஒருவர் உயிரிழந்தார். நேற்று பிற்பகல் 2:55 மணியளவில் நிகழ்ந்த இந்த சம்பவத்தில் பாயான் லெப்பாஸ் அருகில் ஜலான் துன் டாக்டர் அவாங் சாலையை கடக்கும் போது பாதிக்கப்பட்டவர் மீது கார் மோதியது. பாயான் லெப்பாஸில் இருந்து ஜார்ஜ் டவுன் நோக்கி சென்று கொண்டிருந்த 19 வயது இளைஞர் ஒருவர் காரை ஓட்டி வந்ததாக வடகிழக்கு மாவட்ட துணை கண்காணிப்பாளர் லீஸ் வி சாகே தெரிவித்தார். பாதிக்கப்பட்டவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. அவர் சிகிச்சைக்காக பினாங்கு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். இந்நிலையில் இன்று அதிகாலை 12:05 மணிக்கு அவர் இறந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டது. இச்சம்பவத்தில் ஓட்டுநருக்கு காயம் ஏற்படவில்லை என்றும் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் லீ கூறினார். இச்சம்பவத்தின் 13 வினாடி காணொலி ஒன்று வைரலாகி உள்ளது. அந்த காணொலியில் அந்த நபர் சாலையை கடந்து கிட்டத்தட்ட பாதி தூரத்தை அடைவதற்குள் வாகனம் மோதியது காட்டப்படுகிறது. மோதலின் தாக்கத்தால் அவர் தூக்கி வீசப்படுவதும் பதிவாகி உள்ளது. மஇகா பரிகாத்தான் நேஷனல் கூட்டணியில் இணைய வேண்டுமா என்பது குறித்து முடிவெடுப்பதற்கு முன்னர் அடுத்த 2 முதல் 3 மாதங்களில் அதன் கிளைகள் மற்றும் உறுப்பினர்களுடன் ஆலோசனை கூட்டங்களை நடத்த உள்ளதாக அதன் தலைவர் SA விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். கூட்டணியின் தலைமையை பாஸ் கட்சி ஏற்றுக்கொண்டுள்ள நிலையில் அடிப்படை உறுப்பினர்கள் இந்த இணைப்புக்கு ஆதரவளிக்கிறார்களா என்பதை உறுதி செய்வதே இந்த ஆலோசனையின் நோக்கம் என்று அவர் கூறினார். பாஸ் தலைமையை ஏற்கிறோமா இல்லையா என்பது முக்கியமல்ல. கடந்த ஆண்டே பரிகாத்தான் நேஷனலில் சேர்வது குறித்த தீர்மானம் எடுக்கப்பட்டது என்று யுனிவர்சிட்டி மலாயாவில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு பிறகு அவர் ஊடகங்களுக்கு தெரிவித்தார். மஇகா பரிசான் நேஷனல் கூட்டணியில் இருந்து விலகி பரிகாத்தான் நேஷனலில் சேர்வது குறித்து மீண்டும் பரிசீலிப்பது பாஸ் கட்சியின் கொள்கைகளுடன் சம்பந்தப்பட்டது அல்ல என்றும் அவர் கூறினார். இந்த விவகாரம் குறித்து இறுதி முடிவு எடுக்கும் முன் மாநில கிளைகளின் கருத்துக்களை கேட்க வேண்டியது அவசியம் என்று மஇகா உயர்மட்ட குழு கருதுகிறது என்றும் அவர் கூறினார். இந்தோனேசியாவின் வடக்கு மலூக்கா கடற்பகுதியில் இன்று அதிகாலை 7.4 ரிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது டெர்னேட் தீவுக்கு அருகே ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தாலும் சில மணி நேரங்களில் அது திரும்ப பெறப்பட்டது. நிலநடுக்கத்துக்கு பிந்தைய அதிர்வுகள் 5 ரிக்டர் அளவு வரை பதிவாகி உள்ளன. வெஸ்ட் ஹால்மாஹரா பகுதியில் 0.3 மீட்டர் உயரத்திலும், பிந்தோங் பகுதியில் 0.2 மீட்டர் உயரத்திலும் அலைகள் பதிவாகியுள்ளன. மனாடோ பகுதியில் கட்டிடம் இடிந்து விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மேலும் ஒருவருக்கு காலில் காயம் ஏற்பட்டுள்ளது. அந்த நபர் இடிந்த கட்டிடத்தின் இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெர்னேட் மற்றும் டீடோர் போன்ற பகுதிகளில் உள்ள உள்ளூர் நிர்வாகங்களுக்கு மக்களை பாதுகாப்பாக வெளியேற்ற தயாராக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கம் உள்ளூர் நேரப்படி காலை 6:48 மணிக்கு 35 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டதாகவும் அதன் மையம் டெர்னேட்டிலிருந்து சுமார் 120 கிலோமீட்டர் தொலைவில் இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.